இன்னைக்கு சோசியல் மீடியாவை திறந்தாலே இந்த ஒரு குரங்கு தான் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கு. இந்த குரங்கோட பேர் பஞ்ச். அதாவது ஜப்பான்ல இச்சிகாவா என்ற ஜூல தன்னுடைய தாயாலே பிறந்த உடனே கைவிடப்பட்ட நிலையில இந்த குரங்கு இருந்திருக்கு. தன்னுடைய தாயால மட்டுமல்ல, தன்னோட கூட்டத்தாலே அந்த குரங்கு நிறைய இடத்துல விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு. இந்த குரங்கு தனக்கான ஆதரவையும் அன்பையும் தேடிக்கொண்டிருந்த வேளை அதுக்கு ஒரு பொம்மைய அதோட பராமரிப்பாளரை பார்த்துட்டு மற்ற குரங்குகளை சேர்த்து கொள்ளாததையும் அந்த குரங்கு தனிமையில இருக்கிறதையும் பார்த்துட்டு ஒரு பொம்மையை கொடுத்திருக்க. அந்த குரங்கு எங்க போனாலுமே அந்த பொம்மையை இழுத்து கொண்டு போறதும் அந்த பொம்மை கூடிய தூங்குறதும் அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் கண் கலங்கி இருப்பாங்க. அந்த குட்டி குரங்கு ஒரு பாசத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கு. தன்னுடைய சொந்த இனத்தாலே விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு. அதாவது தன்னுடைய சொந்த நாட்டிலே அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி தன்னுடைய சொந்த இனத்தாலே விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு. அப்படியான நேரத்துல அந்த குரங்குக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் அந்த பொம்மையும் அந்த பராமரிப்பாளரும். ஆனா அந்த பராமரிப்பாளர் உணவு கொடுக்குற நேரத்துல மட்டும்தான் வந்துட்டு போவார். மற்ற நேரம் எல்லாமே அந்த குரங்கு அந்த பொம்மை கூட தான் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கு. அதோட அந்த பராமரிப்பாளர் வந்ததுமே அவர் ஏறி பாயறதும் அவர் பிடிக்கிறதும் அவ்வளவு ஒரு பாசத்துக்காக ஏங்கி கொண்டே இருக்கு. இந்த குரங்கு பார்க்கும்போது நம்மளே நிறைய பேர் அம்மா பாசத்துக்காக அப்பா பாசத்துக்காக லவ் ஃப்ரெண்ட்ஷிப் பாசம் அப்படின்னு சொல்லி நிறைய பாசத்துக்காக ஏங்கி கொண்டே இருக்கும். இப்படித்தான் நமக்கும் ஒரு சப்போர்ட்டிவா ஏதாவது ஒரு சப்போர்ட் நம்ம கூடவே இருந்து கொண்டிருக்கு. நமக்கே தெரியாம நம்ம சுத்தியே நமக்கான சொல்யூஷன் இருக்கு. அதே மாதிரிதான் அந்த பஞ்சுக்கு. இப்ப அந்த பஞ்சுக்கு ஒரு கரங்கள் கிடைச்சிருக்கு. இன்னொரு குரங்கு அது ஆதரவு கொடுத்திருக்கு. அத ஜப்பானே ஃபைனலி பஞ்ச் சேவ், பஞ்சுக்கு ஒரு ஹேண்ட் கிடைச்சிச்சுன்னு சொல்லி கொண்டாடி கொண்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு பர்சனலா நிறைய பேருக்கு நிறைய சிச்சுவேஷன்ல தனியா இருக்கிற மாதிரி யாருமே இல்லாத மாதிரி தோணும். ஆனா அந்த நேரம் எல்லாம் பஞ்சுக்கு அந்த பொம்மை மாதிரி ஒரு பராமரிப்பாளர் மாதிரி நம்ம கூடயே நமக்கான ஒரு சொல்யூஷன் சேர்ந்துதான் இருக்கும். அந்த சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சோன்னு சொன்னா நாமளும் சந்தோஷமா இருக்கலாம்.